மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வாகனங்களில் இருக்கக்கூடிய கட்சி கொடிகள் மற்றும் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றப்படும் காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சித்தார்த். இப்ப தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில தற்போது பறக்கும் படையினர் தீவிர சோதனையில ஈடுபட்டிருக்கிறார்கள். வாகனங்கள்ல தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்று மாலை முதல் அமலுக்கு வந்தது. இதுக்கு முன்பாகவே இந்த வாகனங்கள் அனைத்து பகுதியிலும் சோதனை செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து புதுச்சேரி முழுவதும் போலீசாரும் பறக்கும் படைகளும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி மாநில எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பரிசு பொருட்கள், பணம் உள்ளிட்டவை எடுத்துச் செல்வதை தடுக்கும் பொருட்டு தீவிர வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி எல்லைகளான கோரிமேடு, கனகச்செட்டிக்குளம், அதே போல் கடலூர் செல்லும் இந்த கன்னிக்கோயில், விழுப்புரம் எல்லையான மதகடிப்பட்டு, திருக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை சாவடிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது, கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பிறகு புதுச்சேரிக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போல் சோதனையின் போது வாகனங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் கொடிகள் மற்றும் கட்சி தலைவர்களின் படங்கள் இருந்தால் அதனை அகற்றும் பணியுமே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த அரசியல் கட்சி சார்ந்த வண்டிகள் வந்தால் உடனடியாக அந்த கொடியை கயற்றுமாறும் அந்த படத்தை அப்புறப்படுத்துமாறும் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த சோதனை சாவடிகளில் கலால் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், சிஐஎஸ்எஃப் வீரர்களும் உள்ளனர். 24 மணி நேரமும் கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில புதுச்சேரி உள்ளே வரும் வாகனங்கள் பணம், மது பாட்டில்கள், பரிசு பொருட்கள் வாக்காளர்கள் கொண்டு செல்லப்படுகின்றன எனும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனைத்து சோதனை சாவடிகளிலும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கும் வாகனம் அதாவது சோதனை செய்யும் வாகனங்கள் சிசிடிவி காட்சிகள் பதிவும் கேமராவில் பதிவு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.